ஹலோ இன்ஜினியர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சாலிட்வொர்க்ஸில் எப்படி வந்து பேசிக் ட்ராயிங் பண்ணலாம், டிசைன் பண்ணலாம், சாலிட் பார்ட்டை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் வந்து சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர். நம்ம வந்து ஆல்ரெடி அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் உங்களுக்கு நான் வீடியோவில் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் வச்சு தான் நம்ம வந்து இப்போ இந்த ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதான் சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர். யூஸ்வலி எல்லா அப்ளிகேஷன்லையும் உள்ள மாதிரி தான் ஃபைல், வியூ, எடிட் டூல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபைல், வியூ, டூல்ஸ், ஹெல்ப் அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஃபைலில் போயிட்டு நியூ கொடுக்கலாம், கண்ட்ரோல் +N கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் நம்ம அந்த ஐக்கான் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், அதில் வந்துடும். பார்ட்டை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா பார்ட் டிசைனுக்கு போயிடலாம். ஸோ இதான் வந்து நம்ம ட்ராயிங் பண்ண போகிற ஏரியா. இதில் வந்து பிளேன், ஃப்ரண்ட் பிளேன், டாப் பிளேன், ரைட் பிளேன் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஸ்கெட்சை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த பிளேன்னு சூஸ் பண்ணுவோம். XY பிளேனுங்க வந்து ஃப்ரண்ட் பிளேன். ஸோ ஃப்ரண்ட் பிளேனில் வந்து இப்போ XY ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்கிறபடி நம்ம ட்ராயிங் வந்து ஜஸ்ட்டு லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணால் போதும். ட்ராக் பண்ணிவிட்டு எஸ்கேப் எடுத்துட்டோம்னா அந்த லைன் அந்த ஆப்ஷன் முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து இது அண்டர்டிஃபைன்டாக இருக்குது. ஸோ அதனால் டைமென்ஷன் கொடுத்தா தான் கன்ஸ்டன்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஸ்மார்ட் டைமென்ஷன்லாம் இருக்குது, நிறைய டைமென்ஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம ஸ்மார்ட் டைமென்ஷன் ஈஸி. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும், கீழே அதுவே வந்துடும். நமக்கு தேவையான டைமென்ஷன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ட்ராயிங் வந்து நமக்கு வந்து ஒரு பேசிக் ட்ராயிங். ஸோ எப்படின்னா இது வந்து ரெண்டு பக்கமும் சேமாக சிமெட்ரிக்காக உள்ள மாதிரி உள்ளது. ஸோ அதனால் நம்ம ஒரு பக்கமும் வந்து டைமென்ஷன் கொடுத்துட்டு அடுத்த பக்கம் உள்ள ட்ராயிங்கை வந்து நம்ம ரிலேஷனில் ஈக்குவல்ஸ் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ட்ராயிங்கில் வந்து டைமை சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ப்ளஸ்ஸு. இன்னொன்று, எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நம்ம பண்ணுறோம், எஃபிஷியண்ட்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போது ரெண்டு லைனையும் கண்ட்ரோல் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் ரிலேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டும் சேம் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே. ஸோ ஒரு லைனும் இதே மாதிரி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டோமோ அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து ஒரே ஒரு லைன் ஒன் சைடு மட்டும் நம்ம டைமென்ஷன் கொடுத்துட்டு அடுத்த சைடில் வந்து நம்ம வந்து அதை கண்ட்ரோல் வச்சு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு லைனையும் அது வந்து எல்லோ ஆகிடும். ஸோ வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்ம ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா ஈக்குவல் ஆகிடும். ஸோ இப்போது இந்த மாதிரியான ஒரு பேசிக் ட்ராயிங்கில் வந்து நம்ம வந்து ட்ராயிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸான ஒரு பார்ட்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரியான ஈஸியான ட்ராயிங்கை வந்து ரிப்பீட்டடாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான பார்ட்டுமே வந்து நம்மளால் சீக்கிரமே சால்வ் பண்ணிட முடியும். அதாவது நம்ம வந்து ட்ராயிங் வந்து ட்ரா பண்ணி அந்த பார்ட்டை வந்து டிசைன் பண்ணிட முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு டைமும் நம்மளோட டிசைன் நாலேஜும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் வந்து நமக்கு அந்த அந்த டிசைன் மெத்தட் வந்து நமக்கு வந்து சப்கான்ஷியஸாக நமக்கு வந்து ஸ்டோர் ஆக வந்து சான்சஸ் ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான பார்ட்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ட்ராயிங் டுட்டோரியலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நிறைய டிசைனர் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து என்ன ஈஸியான பார்ட் அப்படின்னு. ஸோ நிறைய பிகினர் வந்து இதை பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து டஃப்பான பார்ட் டிசைன்லேயும் அவங்களால ஈடுபட முடியும். ஸோ இந்த மாதிரியான ஈஸியாக பார்ட்ஸை வந்து நம்ம ட்ராயிங் பண்ணி கற்றுப்போம். ஸோ இப்போ வந்து இந்த ட்ராயிங்கில் உள்ள மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் முடிச்சிட்டோம். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து டைமென்ஷன் வந்து காமிக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம். டிகிரி வந்து நம்ம 90 டிகிரி இருக்கணும். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம அதோட ஃபிட் பண்ணிடலாம். ஸோ வந்து ட்ராயிங் வந்து ஃபினிஷ் ஆகிட்டு ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து சிம்பிள் ட்ராயிங். ஸோ இது வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணலாம். ஸோ அந்த ஐக்கான் வச்சு சேவ் பண்ணலாம். ஸோ நமக்கு கண்ட்ரோல் எஸ் கொடுத்தும் சேவ் பண்ணலாம். நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஜஸ்ட் அதை சேவ் கொடுத்துட்டு நமக்கு வேணுங்கிற பேரில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் பார்ட் உள்ள ஸ்பெசிஃபிக்காக இந்த ட்ராயிங்க்குன்னு ஒரு நேம் வந்துச்சுன்னா அந்த நேமை வந்து நம்ம கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து இப்போ ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரூட் எங்கே போகணும்னா ஃபியூச்சர்ஸில் எக்ஸ்ட்ரூட் பாஸ் ஆர் பேஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணால் போதும்.
கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிராயிங் வந்து அதுவே செலக்ட் ஆகிடும். அப்படி செலக்ட் ஆகலாம் நம்ம அந்த கான்டூரில் கொடுத்தோம்னா போதும் செலக்ட் ஆகிடும். ஸோ அதை நம்ம வந்து மிட் பிளேனில் கொடுத்தோம் அப்படின்னா 2 பக்கமும் ஈக்குவலாக ஆகும். ஸோ நம்ம வந்து பேசிக் டிராயிங்னால நம்ம பிளைண்ட்லேயே கொடுத்துக்கலாம். வேல்யூ வந்து 10 mm இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸ் கொடுத்தோம்னா இந்த டிராயிங் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகி சாலிட் பார்ட்டாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக் சாலிட் ஒர்க் டிசைன். சாலிட் ஒர்க்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சாஃப்ட்வேருக்குமே டிசைனிங் வந்து காமன் தான். ஸோ இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஃபில்லட் வச்சு பண்ணணும். ஸோ ஃபில்லட் அல்ல சாம்ஃபர் வச்சு பண்ணணும். ஸோ அதை நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அதை எப்படின்னு பார்ப்போம்.